வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடமில்லை என்று அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். எஸ்ஐஆர் நடவடிக்கை வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல, குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் நோக்கம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை. அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை. எப்படி என்று சொன்னால், தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை. பூத் லெவல் ஆபீசர்ஸ். ஆனால் BLO என்ற பூத் லெவல் ஆபீசர்ஸ் என்று ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே, அதற்கு சட்ட சம்மதம் கிடையாது. இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும், இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும், இதில் சென்னையில் மட்டும் 3.5 லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும், கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது, கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் 34,87,974 வெளிமாநிலத்தவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர். தற்போது 14 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும். இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 75 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம். தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது. என்னென்ன தவறுகள் செய்கிறார் என்று அவரே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. எப்படி மகாராஷ்டிராவில் திடீரென்று 90 லட்சம் வாக்காளர்களை 5 மாத இடைவெளியில் சேர்த்தாங்களோ, மகாதேவபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதியில் படுதோல்வி அடைந்து வருகிறார்கள். 6வது சட்டமன்றத்தில் 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அதை ஆய்வு செய்யும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். இது எப்படியெல்லாம் அந்த வாக்கு திருட்டை நவீன முறையில் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செய்கிறது என்று. எஸ்ஐஆர்ங்கிறது இன்னைக்கு எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னால், அந்த குடியுரிமையை பறிப்பதற்கு NRCயை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் மெயினாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி. இதை நாம் எதிர்கொள்வதற்கு பொலிட்டிக்கலா துணிச்சலா நாம் சில முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது. குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. ஆக இவர்கள் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, NRCயை உருவாக்குவது, அதுதான் இப்போ அவருடைய முக்கியமான நோக்கம். இந்த தேர்தல் வெற்றியோ அல்லது இந்த வாக்குரிமையை பறிப்பது என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை. அவர்களின் இறுதி இலக்கை அறிவிப்பதற்கு NRC தேவைப்படுகிறது. NRCயை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த அரசியல் புரிதலோடு தான் இதை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.